மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலே சேனல் பேர் கொடுத்துருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா சட்டியில் கொஞ்சமாக குழம்பு இருந்தால் இந்த மாதிரி சாதம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஸ்வீட் மெமோரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மெமோரிஸ் இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சஷ்டின்றதுனால வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். நான்வெஜ் எதுவுமே எடுத்து சமைக்கல. முள்ளங்கி கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு சிம்பிளாக லஞ்ச் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரீசெண்டாக நீயா நானா ஷோவில் வந்து மென்சஸ் பற்றி பீரியட்ஸ் பற்றி டாபிக் போயிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, கிட்ட சொல்கிறாரா 3 நாளைக்கு சைலண்ட்டாக இருங்க, இல்லைன்னா அம்மா அடிச்சிருவாங்க, டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 3 நாளைக்கு நம்ம படுற பெயின்ஃபுல் டேஸ் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு குழந்தைய கூட பெற்று எடுத்துடலாம், ஆனால் இந்த பீரியட்ஸ் பெயின் நம்மளால் சுத்தமாக தாங்க முடியாது. புரிஞ்சிக்க முடியாத ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம என்ன பேசினாலும் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில்